நிறைய படங்கள். ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூர்லேயே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி மோனிகா செந்தில்னாவே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். அவர் தயாரிக்கும் முதல் படம் என்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரித்தாதான் இந்த படம் ஓடுற படம் மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வித்தைகளுக்கும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த படம் ஓடு எந்த படம் ஓடாதுன்னு. அதே மாதிரி இயக்குனர் தம்பி கிருஷ்ணா, கௌதம் கிருஷ்ணா, அவன் தூங்காமையே ஃபைட்டு நீயே ஃபைட் மாஸ்டரை ஃபைட்டு கற்றுக்கிட்டு இருந்திருப்ப போட்டு. ஃபைட் மாஸ்டர் இருந்தால் கூட நாங்களாம் அடுத்த நாள் காலையில் என்ன சீன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது, ஒரு லவ் சீன் எடுக்கும்போது நம்மளே காதல் வயப்பட்டு அப்படியே நைட்டில் இப்படியெல்லாம் ஷார்ட் எடுப்போம். அப்படிமா நீ எடுத்துருக்கிற ஒவ்வொரு ஷார்ட்டும் நைட்டு பெட்டில் எங்கேயோ படுத்துருக்கவே மாட்டேன் போல, எகிரி அடிச்சுக்கிட்டே தூங்கியிருப்ப போட்டிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தன்சிகா அவர்களுடைய எக்ஸ்ப்ரெஷன், அவங்க ஹைட்டு, நல்ல உயர்ந்த கதாநாயகி. ரொம்ப 2-3 படம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது நம்ம மீட் பண்ணுவோம். தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த சினிமாவில் நிச்சயமாக அவர் பெறப்போகிறார் என்பது இந்த படத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் நீங்கள் தானே இல்லையா? டான்ஸ் மாஸ்டரா ஃபைட் மாஸ்டரா அந்த சாங் கம்போஸ் பண்ணது? முதல் முறையாக ஒரு சாங்கை டான்ஸ் மாஸ்டர் இல்லாமல் ஃபைட் மாஸ்டர் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது ஒரு வித்தியாசமான விஷயந்தான். உங்கள் வேலை உங்கள் சம்பளத்தையும் சேர்த்து அவர் வாங்கியிருக்கார். அன்னைக்கு என்ன அடி சார்! ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நம்ம ஞாபகத்துக்கு வர்றது விஜயசாந்தி அவர்கள். அதுக்கு அடுத்தது இப்போது அந்த இடத்த பிடிக்கிற அளவுக்கு அழகாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. அநீதியை எதிர்த்து போராடும் ஒரு நியாயமான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த கேமரா ஆங்கிள்ஸ், ஒளிப்பதிவாளர் தன்னுடைய முழு திறமையையும் இதில் காட்டியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் திரு ராதாரவி அவர்களே, நீங்கள் தான் நிறைய பேச போகிறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்துகிட்ருக்கு. நான் முந்தா நேற்று நான் பார்த்தேன் ஒரு நியூஸ். தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது எப்படி நடிகர் சங்கத்தை ஓப்பன் பண்ணிட்டா என்ன கண்ணே செல்லாம் வெக்கத்தை பாருல. எனக்கு விஷாலை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மனசில் எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசில் என்ன தோணுதோ பட்டதை பேசுகிற ஒரு கேரக்டர். அவர் நடிகராகிறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். கார்த்திக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார். ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கிய அவருடைய தந்தை, அதாவது மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரித்தவங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும். விஷால் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடாக இருப்பாப்புல, ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தன்சிகா. இந்த அடியெல்லாம் அங்கே வச்சுக்காத, கொஞ்சம் பார்த்து. என்னப்பா ஒரே இன்னைக்கு ஹார்ட் மேட்ரு இதுதான். வேற என்னத்தை பேசுறது? மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த மேடையே வேற மாதிரி ஒரு மேடையா இருக்கு.
மலர் கொத்து வழங்குறத விட மலர் மாலைகளோடு நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க, உங்களை வாழ்த்தியிருப்பாங்க. நல்லது நடக்கும், நல்லபடியாக நடக்கும். இந்த திரைப்படத்துறை இயக்குனரை பற்றி பேசணும்னா அவர் வந்து நம்ம சங்கத்தில் ஒரு நல்ல மிகச்சிறந்த இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது எனது ஆசை, எனது சங்கத்தினுடைய ஆசை. இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் எப்போ வெளியிட போறீங்க செந்தில்? 1 மந்த்துக்குள்ள. அந்த வெளியீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, திருமண பத்திரிகையெல்லாம் வர வேண்டும் விஷால். உங்களுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரி அவங்களுடைய கையில் மிகச்சிறப்பான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று கூறி, இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வாகவே நாம் எடுத்துக்கொள்வோம். யோகிடா, நீ யோகக்காரன்டா என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தலைவர்களே வாங்க. அனைவரும் வணக்கம். இந்த யோகிடா படத்துடைய இயக்குனருக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் இயக்குனருக்கு பொன்னாடை பொறுத்தவர். அடுத்தபடியாக 1970s இப்ப வரைக்கும் பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சு லெஜெண்டரி ஆக்டரா மாறி இருக்கக்கூடிய தத்தோ திரு ராதாரவி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று கூறிய அன்பு கட்டளையிட்ட என்னுடைய இயக்குனர் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அவர்களை கைகோக்கவிருக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்து, என்னது எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா நான் 6 மணிக்கெலாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டு 6:30 மணிக்கெலாம் சாப்பிட்றேன். இப்போ நல்லவன் ஆகிட்டேன். அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ விஷால் நான் புறப்பட்டேன்னா தப்பாக எடுத்துக்காத, ஏன்னா உடனே நம்ம முடிச்சு விட்ருவோம், இவருக்கு அவருக்கும் ஆகாது, அதனால் இவர் ஓடிவிட்டார், இல்லை இவர் வந்து விட்டார், ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி எதிர்ப்பு இந்த படத்தில் வந்த மாதிரி தான். ஹீரோ படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லன்னு. கடைசியில் வில்லன் உதவாகி போலீஸ்கிட்ட போவார். இதுதான் நிகழ்ச்சி. அதை எப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி தான் இதெல்லாம். இட் இஸ் நாட் ஒரு பிக் ஃபேக்ட். இந்த படம் நல்ல படம், பிரமாதமாக ஓட வேண்டும். ஃபைட் அந்த சகோதரி செஞ்சிருக்காருன்றது
நாங்கள் அவங்கள வந்து பேராண்மை நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். பேராண்மையில் தான். பேராண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன், இது படத்துக்கு தெரியல, ஒன்றும் பெருசாக தெரியல, நல்லா செஞ்சுருக்கப்பா. ஏன்னா 5 6 பொம்பளைங்க சேர்ந்தாலே ஒரு 2 பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும். 6 பொம்பளை ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவியை போட்டு வாட்டுறது, இப்போ வாட்டுற மாதிரி எல்லாம் வாட்டி, அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆகிடும். என்னுடைய அன்பு சகோதரர் ஒரு ஜெயம் ரவி எப்படி இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம் இப்படி நல்ல ஒரு படத்தையும் வந்தது. அதில் ரசிகா நடிக்கும் போது நான் பார்த்து சொன்னேன் பிரமாதமாக இருக்குன்னு. பட்டு இன்னொருத்தரும் வச்சுக்கோங்க, இது வந்து சகோதரர் விஷாலாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் என்ன, நம்ம ஜாதக பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறோம் கல்யாணத்தில். அது மட்டும் பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கலாம், அது வேறு, அது ஒன்று இருக்கட்டும். ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது, பணத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கார். அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். இது வந்து பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி விழுது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போ கூட உதவி பேசும்போது சொன்னார், அவர் விஷால் குழந்தை மாதிரி. அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க. அவர் வந்து எனக்கு தெரியும், குழந்தையெல்லாம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதன், தெரியாத மாதிரி இருப்பார், அவ்வளோதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன். மிக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்லா அழகாக பெருசு பண்ணி இந்த படத்திற்கு வந்தார்கள் இருவரும் ஜோடியாக அப்படி போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகிடுது. படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம அங்கே உட்காந்துருக்கோம், நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்குது, தும்மு 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 தும்முன்னு உழுவுது. அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா நான் OMCல வாஸ்ட் சீமானை பற்றி பேசுவேன். எனக்குலாம் சீமானெலாம் நல்ல நண்பர், என் பையனுக்கு ரொம்ப நல்ல நண்பர். அதனால் அவங்க சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 10 ரவுண்டு ஓடுவீங்க, சுற்றி 10 ரவுண்டு ஓடுவாங்க. இல்லை 10 ரவுண்டு சொல்லும் போதே நமக்கு மூச்சு வாங்குது. இது எப்படா இதுன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு டெடிக்கேட்டட் பர்சன். நீங்கள் விரும்பிக்கிற ஒரு பெண்மணி வந்து டெடிக்கேட்டட் கேர்ள். அதனால் இப்போ கூட என்ன ஆகிவிட்டது விஷாலுக்குன்னு சொன்னாங்க, அடுத்த நாளே வந்து நின்னா மனுஷன் சிங்கம் மாதிரி. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே. அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும். ஏன்னா இது ஓடணும், இந்த படம் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. படம் சொல்லியடித்த இயக்குனர், கமர்ஷியல் படங்கள் மூலம் தமிழ் சினிமாவை கலக்கிய இயக்குனர், தமிழ்நாடு இயக்குனர்கள் சங்க பொருளாளர் திரு பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஒரு ஆளாக இருந்து கஷ்டப்பட்டு செயலாளராக இருக்கேன், இன்னமும் செயலாளர் மதிக்கிறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இது இசை வெளியீட்டு விழாவால் நிச்சயார்த்தமானு தெரியல. நம்ம தலைவர் உதயகுமார் சார் வந்து தட்டு மாத்தாத ஒன்று தான் குறை, மற்றெல்லாம் சொல்லி விட்டார். எனக்கு சின்ன வருத்தம் விஷால் சார், கொஞ்சம் காலம் பிசுகிசு பரவ விடணும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம். நீங்கள் பொசுக்குன்னு உட்காந்துட்டியா ஜோடியா, நாங்கள் எல்லோரும் ஏமாந்துட்டோம். நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே அங்கே சந்திச்சாங்க, அங்கேயே சந்திச்சாங்க, இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சபைக்கு வரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டியே, அது போதும். யோகிடா டைட்டிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு முதல்ல ஃபைட் மாஸ்டர் பாராட்டம், நல்லா பண்ணியிருக்காரு.
ஒவ்வொரு அந்த நீங்கள் கிருஷ்ணகுமார், கணேஷ்குமார் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் ஒளிப்பதிவாளர் பூபதி சிறப்பாக இருந்தது சார். ஆமாம், உங்கள் 2 பேர் உழைப்பும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கம். அப்புறம் சாய் தன்சிகா, நம்ம நடிகைகள் வந்து போலீஸ் அதிகாரின்னா நம்ம விஜயசாந்தி தான், லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி. இது வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு வந்து போலீஸ் காஸ்டியூம் ஆஃப்டாக அமைஞ்சிருக்குன்னா தனுஷிகா தான். விசால் சார் உங்களுக்கு போட்டியாக வந்து காமிக்கும். பேராண்மை பார்க்கும்போது அதுலேயே ஒரு ஒரு உங்களுடைய ஒரு மேன் லுக் இருக்கும். அது இந்த போலீஸ் ஸ்டேஷன் போட்டுட்டா மட்டும் பத்தாது, அது கரெக்டாக அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒரு இடத்தோட மிஸ் ஆகும். அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கோட வர்ற அந்த ஃபைட்டு, அப்புறம் தேசிய கொடிக்கு விளக்கம் சார். ஒரு டேடி சார், உங்களுக்கு முதல்ல சல்யூட். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை படத்தில் பார்க்குறோம். விஜயகாந்த் சார் படம் நடிக்கும்போது அவர் படம் நிறைய பார்த்துருக்கோம். அப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் படத்தில் இந்த தேசிய கொடிலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தேசிய கொடியை பறக்க விட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு தேசப்பற்ற உருவாக்கியிருக்கீங்க. அதுக்கு முதலுடைய வாழ்த்துக்கள். பெண் அப்படின்னாலே சக்தி ஃபஸ்ட்டு. ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஆளுமை அதிகம். அதை நம்ம ஒத்துக்கணும். பிரதமரில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்திரா காந்தியே சொல்லுவோம். அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மேயர்னா அந்த ஆளுமை, இன்றைக்கும் ஆளுமைன்னு அவங்களும் சொல்லுவோம். அப்போ ஆண்களை விட ஆளுமை ஜாஸ்தி பெண்களுக்கு தான். அது மாதிரி இந்த படத்தில் ஆணுக்கு நிகராக, இந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு நிகராக தனுஷியா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இராணுவத்தில் கூட 2 பெண்கள் தான், 2 பெண்கள் தலைமைதாங்க இன்னைக்கு பாகிஸ்தானோட வார். அப்போ இராணுவத்துலேயும் இன்னைக்கு பெண்கள் தான் இன்னைக்கு பேர் சொல்ல மாதிரி இருக்காங்க. பெண்ணோட சக்தி. இந்த படம் யோகிடா லாஸ்ட்டில் அந்த ரஜினி ஸ்டைலில் சிகரெட்டை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டு கெட்ட பொண்ணுடா அந்த யோகி அப்படி ஒரு ஸ்டைலில். ஆனால் நீங்கள் ரஜினி ஸ்டைலில் அப்படி பண்ணால் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், தேட்டர்லாம் பயங்கர இதுக்கு கண்டிப்பாக பெரிய கிளாப்ஸ் வரும். இந்த யோகிடா ஆமாம் தனுஷியா அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும். ஆக்ஷன் கியூன் தனுஷியா. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா, ஆமாம் அவர் பெரிய ஆக்ஷன் டைரக்டர் வந்துருக்கு சார். ஃபுல்லாக திறமை காட்டியிருக்கீங்க. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரில. ஆமாம், ஒவ்வொரு ஆங்கிள் சரி பட்டையை கிளப்பியிருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும் இயக்குனருக்காகவும் நடிகர்கள் எல்லாருக்கும் பேரும் புகழும் வாங்கி தரணும். நன்றி, வணக்கம்.